இந்த நேரத்திற்கான முக்கிய செய்தி வந்திருக்கிறது. வடகிழக்கு பருவமழை தொடங்கி இருக்கக்கூடிய செய்தி முக்கிய செய்தியாக வந்திருக்கிறது. வடகிழக்கு பருவமழை தொடங்கியது. தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை தொடங்கியதாக வானிலை ஆய்வு மையம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. தென்மேற்கு பருவமழை இந்திய பகுதிகளில் இருந்து முழுமையாக விலகிவிட்டது என்றும், வடகிழக்கு பருவமழை தற்போது தொடங்கி இருப்பதாகவும் அதிகாரப்பூர்வமாக வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி முக்கிய செய்தியாக இந்நேரத்திற்கான முக்கிய செய்தியாக வருகிறது. தென்மேற்கு பருவமழை இந்திய பகுதிகளில் இருந்து முழுவதுமாக விலகிவிட்டதாகவும், வடகிழக்கு பருவமழை தற்போது தொடங்கி இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் முக்கிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. இதைத் தொடர்ந்து மழை எந்தெந்த இடங்களில் பொழியக்கூடும், கனமழை, மிக கனமழை, அதி கனமழைக்கான எச்சரிக்கை இன்னும் சில நாட்களில் வரக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மழைக்காலம் தொடங்கிவிட்ட காரணத்தால் தற்போதே தமிழகம் முழுவதும் பல்வேறு மாவட்டங்களில் மழை பொழிந்து கொண்டிருக்கும் இந்த சூழ்நிலையில் வடகிழக்கு பருவமழை தற்போது தொடங்கி இருப்பதாக அதிகாரப்பூர்வமாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கக்கூடிய செய்தி முக்கிய செய்தியாக இந்த நேரத்திற்கான முக்கிய செய்தியாக வந்திருக்கிறது. தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை தொடங்கிவிட்டது. தென்மேற்கு பருவமழை இந்திய பகுதிகளில் இருந்து முழுவதுமாக விலகிவிட்டதாகவும், வடகிழக்கு பருவமழை தற்போது தமிழ்நாட்டில் தொடங்கி இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் முக்கிய அறிவிப்பு ஒன்றை அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி. வடகிழக்கு பருவமழை தொடங்கி இருக்கிறது. தமிழ்நாட்டில் தற்போது வடகிழக்கு பருவமழை தொடங்கி இருக்கிற அறிவிப்பை வானிலை ஆய்வு மையம் அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டிருக்கிறது. தென்மேற்கு பருவமழை இந்திய பகுதிகளில் இருந்து முழுமையாக விலகிவிட்டதாகவும், வடகிழக்கு பருவமழை தமிழ்நாட்டில் தொடங்கிவிட்டதாகவும் வானிலை ஆய்வு மையம் அதிகாரப்பூர்வ செய்தியை தெரிவித்திருக்கிறது.